எனக்கு எனக்கு யார் வாக்களிப்பானோ அவன் பேரை நான் சேர்த்துக்குவேன். எனக்கு யார் வாக்களிக்க மாட்டார்களோ அவர்களை நான் பேர்லேருந்து நீக்கிக்குவேன். அப்படின்னா இது யார் நினைக்கிறார்களோ யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆதாயம் அது. இது எந்த கட்சி செய்யுது, எங்கேருந்து செய்கிறது என்பதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. யாருக்கு ஆதாயம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இதில் ஆதாயம் இருக்கிறதுனால தான் இது நடத்தப்படுகிறது. அந்த ஆதாயம் என்பது இந்த தேர்தல் ஆணையம் யாரோடு கூட்டு வைத்திருக்கிறது என்ற மந்திரத்தில் தெரிய வரும். வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஏதோ சூது நடக்கிறது என்பதையும் நம்மால் உணர முடிகிறது. இது கடந்த 2-3 தேர்தல்களையும் இதை பார்க்க முடிகிறது என்ற அளவில் மட்டும் என்னால் சொல்ல முடியும். அது அப்புறம் யாரால் நிகழ்த்தப்படுகிறது, அதுக்கு எங்கே இருக்குது ஆதாரம் அப்படின்னா நான் என்ன ஒரு இவிஎம்முக்கு உள்ளே போய் நான் என்னது எதையோ ஆதாரத்தை எடுத்து காட்ட முடியும்? ஏன்னா ஊகமாக சொல்லுகிறேன். ஏன்னா சில ஊடகமாக இந்த தேர்தல் நடைமுறைகள் நடக்கப்படும் பொழுது இந்த ஐயப்பாடுகள் எல்லாம் எழும்.